ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, யாருடைய மனமும் புண்படக்கூடாது என்று நினைக்கும் உன் மனம் புண்படும்படி சிலர் பேசிவிடுகிறார்கள் என்று நீ வருந்தி கொண்டிருக்கின்றாய். நீ வருந்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அறிந்து கொண்டு செய்கின்றார்கள். அதை பெரிதுபடுத்தி நீ கவலை கொள்ளாதே. உனக்கு செய்வதற்கு நிறைய கடமைகள் உள்ளது. அவற்றில் மட்டும் நீ கவனம் செலுத்து. இப்போதுதான் நீ கர்மவினை தீர்த்து மீண்டும் வரும் காலகட்டம். உன்னை முன்னேற்றும் விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு நல்ல வாய்ப்புகள் தந்து கொண்டு நான் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். அதை நீ பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ நல்வழிப்படுத்திக்கொள். நாம் வாழும் இந்த அவசர உலகத்தில் எல்லோருக்குமே ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. நான் யாருக்கும் கெடுதல் நினைப்பதில்லை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற கேள்வி உங்கள் ஒவ்வொருவர் மனதிலும் என்றாவது ஒரு நாள் எழுந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கலங்கி நிற்கும் உங்களுக்கு ஆறுதல் தரும் ஆணித்தரமான உண்மைகளை தான் இங்கு நான் விளக்க வந்திருக்கின்றேன். சாயப்பா மூலியமாக எனக்கு வந்த செய்தி. இந்த ஆழமான வரிகளை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் இரண்டு வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். ஒரு வகை தங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். யாரையும் வார்த்தைகளால் கூட காயப்படுத்தக்கூடாது என்பதில் கவனம் செலுத்துபவர்கள். நீங்கள் எந்த ரகம் என்று நீங்களே முடிவு செய். ஆனால் நீங்கள் எவ்வளவுதான் நல்லவராக இருந்தாலும் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் அப்படியே இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கவும் கூடாது, முடியாது. நீங்கள் ஒரு பூந்தோட்டம் போல நறுமணத்தை பரப்ப நினைப்பீர்கள். ஆனால் சிலர் முட்களை போல உங்களை குத்தி கிழிக்க காத்திருப்பார்கள். அவர்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் நெஞ்சில் ஈட்டி போல பாயும் போது, நான் இவர்களுக்கு என்ன துரோகம் செய்தேன், என் மனம் ஏன் இவ்வளவு காயப்பட வேண்டும் என்று நீங்கள் அழுது புலம்பலாம். இங்கேதான் சாய் நமக்காக வழிகாட்டு கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட மனிதர்களை அவர்களின் பேச்சை நினைத்து உன்னுடைய தூய்மையான மனதை நிவர்த்தி கொள்ளாதே. ஏனென்றால் கடல் அலைகள் கரையை நோக்கி வந்து மோதிக்கொண்டேதான் இருக்கும். அதற்காக கரை தன் நிலை குலைந்து போவதில்லையே. பிறரின் தரம் குறைந்த வார்த்தைகளுக்காக உங்களின் உயர்ந்த குணத்தை நீங்கள் ஏன் இழக்க வேண்டும்? நீ வருந்த வேண்டாம். மனித உளவியலின் ஆக சிறந்த உண்மையை இறைவன் இங்கே போட்டு உடைக்கின்றார். சில நேரங்களில் யாராவது நம்மை திட்டினால் அல்லது அவமதித்தால் அவர்கள் தெரியாமல் பேசிவிட்டார்கள் என்று நாம் சமாதானம் அடைவோம். ஆனால் சாய் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர்கள் தெரியாமல் செய்யவில்லை. நீ அழ வேண்டும், நீ மனமுடைந்து போக வேண்டும், உன்னுடைய நிம்மதி கெட வேண்டும் என்பதை நன்றாக தெரிந்து கொண்டுதான் ஒவ்வொரு செயலையும் திட்டமிட்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படியானால் அவர்கள் அப்படி செய்வதன் நோக்கம் என்ன? உங்களை உங்களின் பாதையிலிருந்து திசை திருப்புவதுதான். நீங்கள் நன்றாக இருந்தால் சிலருக்கு பிடிப்பதில்லை. நீங்கள் அமைதியாக இருந்தால் சிலருக்கு பொறுப்பதில்லை. உங்களை அழ வைப்பதன் மூலம் அவர்கள் தற்காலிகமாக ஒரு வக்கிர சந்தோஷத்தை அடைகிறார்கள். இப்போது நீங்களே யோசித்து பாருங்கள். உங்களை பம்படியாக அழ வைக்க வேண்டும் என்று ஒருவன் கங்கணம் கட்டிக்கொண்டு திரியும் போது நீங்கள் அழுது காட்டி அவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றப் போகிறீர்களா? அல்லது உன் பேச்சுக்கு நான் என்றும் அடிமையாக மாட்டேன் என்று புன்னகையோடு கடந்து போகப் போகிறீர்களா? அதைத்தான் இறைவன் அதை பெரிதுபடுத்தி கவலை கொள்ளாதே என்கின்றார். அவர்களின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை நிறுத்தினாலே அவர்களின் ஆயுதம் கூர்மை இழந்துவிடும். உனக்கு செய்வதற்கு நிறைய கடமைகள் உள்ளது. அவற்றில் மட்டும் நீ கவனத்தை செலுத்து. வாழ்க்கை என்பது பிறர் பேசும் வம்புகளுக்கு பதில் சொல்லி கொண்டு கழிப்பதற்கானது அல்ல. நமக்கு என்ற ஒரு தனித்துவமான பாதை இருக்கின்றது. உங்களுக்கு என்று பெற்றோர், குடும்பம், பிள்ளைகள், தொழில், சமூகம் என பல தளங்களில் செய்ய வேண்டிய உயரிய கடமைகள் காத்து கிடக்கின்றன. ஒருவன் உங்களை தோற்றும் போது நீங்கள் அதை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் உங்களுடைய பொன்னான நேரமும் சக்தியும் வீணாகிறது. உங்களை வெறுப்பவர்களை பற்றி யோசிப்பதில் உங்களின் ஒரு நிமிடத்தை நீங்கள் செலவழித்தால் கூட உங்களை நேசிப்பவர்களுக்கான ஒரு நிமிடத்தை நீங்கள் இழப்பீர்கள் என்று அர்த்தம். மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு குறிவைப்பது மட்டும்தான் தெரிந்தது.
சுற்றியிருந்த சத்தங்கள் கேட்கவில்லை. அதுபோல உங்கள் இலக்கு மற்றும் கடமைகளில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்துங்கள். உங்களை வீழ்த்த நினைப்பவர்களுக்கு நீங்கள் தரும் ஆக சிறந்த தண்டனை என்ன தெரியுமா? அவர்களை முற்றிலுமாக புறக்கணித்துவிட்டு உங்கள் கடமைகளை செவ்வனே செய்து முடிப்பதுதான். இப்போதுதான் உன்னுடைய கர்மவினை தீர்ந்து மீண்டும் வரும் காலகட்டம். உன்னை முன்னேற்றும் விஷயத்தில் மட்டும் நீ கவனம் செலுத்து. இந்த ஆழமான பகுதி உன்னுடைய வாழ்வில் நடக்கும் எல்லாவற்றிற்கும் பின்னணியில் கர்மவினை இருக்கிறது. நாம் ஏன் சில மனிதர்களை சந்திக்கின்றோம், ஏன் சில துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் எதிர்கொள்கின்றோம், எல்லாம் கடந்த பிறவிகளின் கணக்கு தீர்ப்புதான். இப்போது நீங்கள் அனுபவிக்கும் இந்த மனப்போராட்டமும் பிறரால் ஏற்படும் வழிகளும் உங்களின் முந்தைய கர்ம வினைகள் கறந்து கொண்டிருப்பதன் அறிகுறி. தங்கம் எப்படி நெருப்பில் வெந்து புடமிட்டப்பட்டு தூய்மையான ஆபரணமாக மாறுகிறதோ அப்படிதான் உங்களை சுற்றியுள்ள தீய மனிதர்களின் செயல்பாடுகள் உங்களை ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் பக்குவப்படுத்த இறைவன் அனுமதித்த ஒரு சோதனை களம். இது நீ மீண்டும் வரும் காலகட்டம் என்று சாய் உனக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டு கொண்டு இருக்கிறேன். இருண்ட இருவின் முடிவில்தான் விடியல் பிறக்கும். உங்கள் வாழ்வின் இருண்ட கர்ம வினைகள் முடியும் தருவாய்க்கு வந்து விட்டன. எனவே கடந்து போன கசப்பான கடந்த காலத்தை பற்றி யோசிக்காமல் உங்களை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றும் பாசிட்டிவான விஷயங்களில் மட்டும் உங்கள் புத்தியை செலுத்துங்கள். புதிய கலைகளை கற்றுக்கொள்ளுங்கள். உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வையுங்கள். ஆன்மீகத்தில் திளையுங்கள். உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தந்து கொண்டிருக்கின்றேன். அதை நீ பயன்படுத்தி உன்னுடைய வாழ்வை நீ நல்வழிப்படுத்து. உன் சாயப்பா உனக்கு தரும் மாபெரும் வாக்குறுதி இதுதான். கதவுகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு விட்டன என்று நீங்கள் கலங்கும் போது இறைவன் உங்களுக்காக ஒரு புதிய வாசலை திறக்கின்றான். உங்கள் வாழ்வில் புதிய மனிதர்கள், புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய எண்ணங்கள் என பல நன்மைகள் உங்களை தேடி வரத் தொடங்குகின்றன. ஆனால் நீங்களோ பழைய கவலைகளிலேயே மூழ்கி இருந்தால் இறைவன் தரும் புதிய வாய்ப்புகள் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். கைகளை குவித்து அழுது கொண்டே இருந்தால் இறைவன் தரும் பிரசாதத்தை எப்படி நீங்கள் வாங்குவீர்கள்? அழுகையை நிறுத்துங்கள். கைகளை நீட்டுங்கள். இறைவன் தரும் நல்வாய்ப்புகளை இரு கரம் கூப்பி ஏந்தி பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பு குழந்தையே, நீ தனியாக இல்லை. உன்னை காயப்படுத்தியவர்கள் தங்களின் கர்மாவை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். உன்னை காத்த நானோ உனக்கு நல்வாழ்வை தந்து கொண்டிருக்கின்றேன். இனி கவலைகளை தூக்கி எறி. கடமைகளில் கவனம் செலுத்து. இறைவன் காட்டும் நல்வழியில் நடந்து வாழ்வில் மாபெரும் வெற்றியையும் அமைதியையும் அடைத்துக்கொள். நான் உனக்கான நல்வாய்ப்பை தந்திருக்கிறேன். அதன் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை மேலும் மேலும் கொண்டு சென்று கொண்டே இரு. சாய் உன்னை கர்ம வினையை கடந்து நல்வழிப்படுத்தப் போகின்றேன். கவலையை துறந்து நீ கடமையை செய். கர்ம வினை தீர்க்கும் சாயின் அருள் உனக்கு எப்போதும் துணை இருக்கும். புன்னகைக்கும் நல்வாழ்வு சாயப்பாவின் இந்த ஆறுதல் மொழி உன் வாழ்க்கையை மேலும் மேலும் கொண்டு செல்லும். சாயப்பா சொல்லும் வார்த்தைகளை நீ கவனமாக கேட்டுக்கொள். உன் வாழ்க்கையில் புன்னகை இருந்து கொண்டே இருக்கும். காயப்படுத்தி கொண்டே இருக்கும் உலகத்தின் மத்தியில் நீ புன்னகைத்து கொண்டே இரு. புறக்கணிப்பை எல்லாம் கடந்துவிடு. உனக்கான நல்வழியை நான் காட்டுகிறேன். கடமையில் மட்டும் கவனம் செலுத்து. கர்ம வினையிலிருந்து நிச்சயம் நீ விடுதலை பெறுவாய். வருந்தாதே. உன் மனதை எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்துக்கொள். உன் வாழ்க்கை மாறும் காலம். உன் வாழ்க்கை மாறிவிட்டது. வழிகளை வெல்லும் உனக்காக நல்ல வழி நான் காமிக்கிறேன். இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒன்றே ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன். உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் உங்களை காயப்படுத்தும் போது அதை பற்றி யோசித்து உங்கள் நேரத்தை வீணடிக்காதே. இனி எல்லாம் நன்மையாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்கள் கடமைகளில் மட்டும் கவனம் செலுத்து. இறைவன் நமக்கு தந்திருக்கும் இந்த உன்னதமான வாழ்க்கையை பிறரின் வீண் வார்த்தைகளுக்காக நாம் ஏன் பாழாக்க வேண்டும்? துன்பங்களை கடந்து போகும் புதிய நல்வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்கள் கவலைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடு. என் பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. புன்னகையோடு உங்கள் அடுத்த இலக்கை நோக்கி புறப்படு. இனி உங்கள் வாழ்வில் சோகங்களுக்கு இடமில்லை. சுகங்களுக்கும் வெற்றிகளுக்கும் மட்டுமே இடம் உண்டு. இந்த நல்லதொரு வாய்ப்பை உனக்கு நான் தருகிறேன். இந்த பதிவு உனக்கு பிடித்திருந்தால் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.
இது போன்ற ஆன்மீக பதிவுகள் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சாய் சொல்வது உண்மை என்று நம்பினால் ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு செல்லுங்கள்.